ஹாய் உறவுகளே, எல்லோருக்கும் சண்டே மதிய வணக்கம். சமையல் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான்வெஜ் தான் செய்ய போகிறேன். சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு எறா தொக்கு தான் செய்ய போகிறேன். வாரமான போடுறேன்ல ரெசிபி, அதனால் இன்றைக்கி எடுத்து போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன செய்கிறேன்றதை காட்டுறேன். மீன் பாருங்க, சங்கரா ஒரு கழுங்கா மீன் 4 துண்டாக போட்டு வச்சுருக்கேன். தெரியுதா? இது 4 துண்டு, அரை கிலோப்பா. இது 150 ரூபா. எறும்பு வச்சோடனே எறும்பு. இது எறா முட்டை வச்சு வச்சுருக்கேன். சாதம் வடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். கேஸ் பற்ற வச்சிடலாம். புளி கரைச்சி ஊற்றிட்டேன்ப்பா. இப்போ அது கொஞ்சம் தான், ஏன்னா மீன் கொஞ்சம் தானே, அது கொஞ்சமாக புளி கரைச்சி விட்டேன். இப்போ மண் சட்டியில் தான் மீன் பண்ண போகிறோம். கேஸ் பற்ற வச்சாச்சு. இதில் எறா தொக்கு பண்ண போகிறேன். அதுலேயே முட்டையை போட்டுருவோம்ப்பா. எறா பண்ணா சாப்பிடுவோம் பையன். அதனால் முட்டையை போட்டுருவோம். டயர்டாக இருக்குப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சட்டி எப்படி இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகும். சட்டி காயறதுக்கு லேட் ஆகும். எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம்ப்பா. இது வந்து அரைக்கிறதுக்கு, மீன் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எல்லாம். சின்ன வெங்காயம் நிறைய வச்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு வச்சுருக்கேன். இது வந்து இந்த வெங்காயம் வந்து எறாவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த தக்காளியை அரைக்கிறதுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். இதோ குழம்புக்கு வந்து எறா கொஞ்சம், மீன் குழம்பு கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன். எறா தொக்குக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. இது என் பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். இது இன்னும் ப்ரெஸ் பண்ணுறது தான். இது புசு புசு அடிக்குது. சரி, இப்போ நான் எண்ணெய் நல்லா காய்ச்சி இதை தட்டினோடனே அப்படி தந்தது. இது நிறைய ஊற்ற தந்தா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய ஊற்ற யூஸ் பண்ணுறது, அவ்வளோதான். சும்மா இது ப்ரெஸ் பண்ணுறது தானே. இதை இப்படி முசு முசுன்னு அடிக்கிறேன். இதை கொஞ்சமாக என் பையன் வாங்கி கொடுத்தாங்க. என்ன பண்றது? கருவேப்பிலை போடாம இருக்கேன். எறா கொஞ்சம் கீரை வெங்காயம் மீன் குழம்புக்கு வெந்தயம். மீன் குழம்புக்கு வெந்தயம். வெங்காயம் போட்டு இது மட்டும் தான் அரைக்க போகிறேன். எல்லாம் இருக்குதுலே அவ்வளோதான். கடுகு வேலை முடிஞ்சிச்சு. நம்ம வந்து இது வந்துக்கலாம்ப்பா, அரைச்சிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம்ப்பா. அரைச்சிட்டேன். இந்த மீன் குழம்புக்கு அரைச்சாச்சு நல்லா. இப்போ வெங்காயம் வதங்கிச்சு, ரெண்டுமே வதங்கிச்சு. எறாவுக்கும் வதங்கிச்சு போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கும்
இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். நாங்கள் மதியத்துக்கு மட்டும்தான் இது சமைக்கிறேன். பையன் இருப்பான்ல, அவனுக்கு இதெல்லாம் செஞ்சிட மாட்டேன். என்ன பண்ணுவோம், அது மட்டும் இல்லைன்னா முட்டை போட்டு சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். சாயங்காலம் பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். ஒரு மஞ்சள் தண்ணியில் அவங்க கிறிஸ்டின் மஞ்சள் நிறத்து, அதனால் ரெண்டுத்துக்கும் உப்பு போட்டுக்கலாம் வளர்ந்துட்டு. அதனால் இதுதான் சாப்பிடுவோம். ஒன்று ரிசப்ஷன் கல்யாணம், ஆனால் கல்யாணத்தில் இதை சாப்பிட்டு போகிறோமா அதை சாப்பிட்றோமா ஏதோ தெரியல. ஆகும்போது சாப்பாடு நைட்டுக்கு எங்களுக்கு வந்து அங்கே தான், வெளியில் தான், வீட்டில் கிடையாது. மஞ்சள் தூள் போட்டுக்கலாமா குழம்புக்கு, குழம்பு கரைச்சி வச்சுக்கலாம். புளி எடுத்துக்கலாம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டேன், உப்பு தேவையான போட்டுக்கலாம். பத்தல் தான் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் 2 ஸ்பூன், 2ன்றத ஒரு 2 போட்டுருக்கேன். எப்படி இது பார்த்துக்கலாம் அப்புறமா போட்டுருக்கேன். ஏன்னா வதங்கிடுச்சு நல்லா கடை சட்டியில் சீக்கிரம் வதங்கிடுதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கடாயில் பாருங்க இன்னும் வதங்கல, சட்டியில் பார்த்தா சீக்கிரம் வதங்கிடுது. அதுதான் எப்படின்னு தெரியல. நம்ம ஊற்றிக்கலாம். இது நம்ம வந்து மீன் குழம்புக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றின்னு கரைச்சிக்கலாம். சங்கரா மீன் எல்லாம் கழுங்காம். அந்த மீன் நான் வாங்க மாட்டேங்க. அது கழுங்கான்றா வெள்ளை கழுங்கா நல்லாயிருக்கும். அது கும்பிளி அதை போய் கழுங்காங்கிறாங்க. சரி அவரு இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. பையன் அவங்க அப்பெல்லாம் சாப்பிடுவாரு. எனக்கு ஒரு வேணுன்னா ஒரு சங்கரா மீன் வச்சுக்கலாம், அவனுதான். மற்றது ஒன்றும் இல்லை. வெயிலுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க உடம்பு, வெளியவே போக முடியல. ஆமாம், நல்லா குச்சாக இருக்குது. தட்டு மிக்ஸி ஜாரை கையே ஊற்றிக்கலாம். அதுதான் குழம்பு இருந்தால் நாளைக்கு சாப்பாடு கட்டலாம். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். எப்பவுமே வந்து மீன் குழம்பு இன்னைக்கு வச்சோம்னா நாளைக்கு நல்லாயிருக்கும். அதனால் இன்னைக்கு வச்சுறேன். நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம இதை வச்சு ஊற்றிக்கலாமா. இது வதங்கிச்சு, நல்லா வதங்கிச்சு. மீன் குழம்பு நல்லா வதங்கிச்சு, நல்லா பெரிய உங்களுக்கு பார்த்தாலே. இப்போ நம்ம வந்து இது ஒரு மீன் குழம்பு பண்ணலாம். நல்லா இதுவாகிடுச்சு. அதுக்கு தான் வதங்கணும் நல்லா, இல்லைன்னா நல்லா இருக்காது. வதங்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா. மீன் குழம்பு மட்டும் வடவு மாதிரி கூட வதங்கலாம், நல்லாயிருக்கும். இதுதான் பொறிக்கிட்டோம். இப்போ இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இறாவுக்கு அவ்வளோதான். மீன் குழம்பு பொரிச்சுதுன்னா வெயிலுக்கு ஆகிட்டுமா இதுதான் எரியுது. தீபக்காடு மாதிரி எரியுது. நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதுக்கு ஒரு தட்டு தேடி மூடிடலாம். சும்மா ஊற்றுதுப்பா, பேஸ்ட் ஊற்றுது. நல்லா வதங்கிடுச்சுப்பா. அந்த நம்ம இதுக்கு எப்படி எறும்பு வந்து முக்கிட்டு பாறேன். பச்சை 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 பச்சைன்னு முக்கிட்டு பாரு எறும்பு. தண்ணி ஊற்றியா? அது சரி. ரொம்ப இங்கே என்னன்னே தெரியலப்பா, இவ்வளோ எறும்பு வருது தண்ணியா. எறும்புனாலே இது அது சரி. சாமி எறும்பு நல்ல இந்த எறும்பு கிடையாது, சாமி எறும்பு. வேற ஒன்றும் இல்லை, சாமி எறும்பு. அவ்வளோதான்ப்பா. இது யாராவை போட்டுக்கலாம். விசில் பண்ணிட்டா யாராவை போட்டுக்கலாம். இது பசங்களுக்கு யாரானா பிடிக்கும், அதனால் அது வாங்கல. இன்னைக்கு சிக்கன் வாங்கலாம் தான் பார்த்தேன். வெளியில் போகவே இல்லை. இந்த மொழியோட ரொம்ப நான் போகவே இல்லை. இங்கே வெங்காயமும் இங்கே வீட்டாண்டே வந்தது. வெங்காயம் வாங்குறதுக்காக போய் தான் ஆகணும்னு நினச்சேன். பார்த்தா வீட்டாண்டே வந்துச்சு. அதனால் போட இங்கே வாங்கிட்டேன். நல்லா பெரிய பெரிய வெங்காயம் தான் வந்தது இங்கே. அது
மஞ்சள் போட்டுக்கலாம். நல்லா தெரியும் வானல் வதகத்தை மஞ்சள். என்ன வெயில் எடுத்து காலைல செடிக்கு வெளியில் தண்ணி ஊற்றினேன். மருதாணி செடி, கனகாம்பரம் செடி, அப்புறம் எலுமிச்சங்கன்று, கொய்யாக்காய் காய்ச்சிச்சு. 3 கொய்யாக்காய் காய்ச்சிட்டு காய்ச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவில். கொய்யாக்காய் அப்புறம் நிறைய இருக்குது. வெத்தலை செடி எல்லாம் சைடில் இருக்குதா, அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். காலையில் தண்ணி குடித்தேன், வெளியே வந்தது குழாவில். அதை விட்டு நல்லா ஃபுல்லாக ரொம்ப வழிஞ்சுது. அதை விட்டேன். மேலே போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றினேன். தெரியும், மேலே மாடி தோட்டம் தெரியல உங்களுக்கு, அதெல்லாம் போயிட்டு தண்ணி ஊற்றினேன். அதனால் காலையிலேருந்து வேலை தான். சாமான் தேய்ச்சேன், பாத்திரம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தான் இந்த வாங்கிட்டு வந்து காலையில் இட்லி ஊற்றி சாம்பார் இருந்தது பாருங்கள், அது நல்லா சூடு பண்ணி அவருக்கு இட்லி கட்டி கொடுத்துட்டு நான் 2 இட்லி சாப்பிட்டேன். பையன் வந்து ஓட்ஸ் தெரியும் உங்களுக்கு, காமிச்சிருக்கிறேன் போன வீடியோவில். அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டான், இட்லிலாம் சாப்பிட மாட்டான். எங்கள் 2 பேருக்கு தான் 2 தட்டு ஊற்றினேன், சரியாக போச்சு. இருக்குது இன்னொரு 2 இட்லி இருக்குது. 4 இட்லி தான். நான் 3 இட்லி, அவர் 4 இட்லி. ஒரு ஃப்ரெண்டு கேட்டார், அதுக்கு ஒரு 4 இட்லி கட்டி கொடுத்தாங்க. அதனால் இட்லி வேலை முடிஞ்சுது காலைல. இப்போ சாதம் வச்சுட்டேன். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டோன்னா மிளகாத்தூள் ஒரு கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இறை மட்டும் வந்து ரொம்ப வந்து லப்பர் மாதிரி ஆகிடும் வந்ததுன்னா. நல்லா ஓரளவுக்கு சும்மா லைட்டாக இதுவாகட்டும், தொக்காகட்டும். அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு தான் போடுறேன், ஏன்னா தண்ணி ரொம்ப ஊற்ற நம்ம கரையாது போடும். அதை விட நிறைய தானே தூள் உப்பு போட்டதால் கொஞ்சம் போட்டேன். தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப வேணாம். முட்டை உச்சி இதிலே போட்டுக்கிறேன், அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பாருங்க, எண்ணெய் வதங்குதோ அப்போ தாங்க வாசனை வரும். நல்லா வதங்கிட்டோம் வந்து நம்ம இது வதங்கிச்சுக்கணும் நல்லா. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம முட்டையை போட்டுக்கலாம். முட்டை வந்து முடிச்சு எடுத்து மாட்டேன். அவர் 4 முட்டை சாப்பிட பையன், அது உள்ள இருக்கிறத எடுத்துருவான், எடுத்துட்டு சாப்பிடுவான். போட்டு ஏற்கனவே உடஞ்ச மாதிரி தான் முட்டைங்கள்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அது கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம்னா நல்லா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. சிக்கன் தான் செய்யணும், முடிஞ்சா நாளைக்கு வாங்கி செய்கிறேன். நான் கேட்பான் புரோட்டீன் சத்து வேணும், புரோட்டீன் சத்து வேணும்ன்றவர். இப்போ மீன் குழம்புக்கு 4 துண்டு மாங்காய். நானும் அவர் மட்டும் தான் சாப்பிடுவோம், ஆளுக்கு 2 துண்டு. பையன் மாங்காய் தொட மாட்டான், என்ன பொண்ணுமே வந்து மாங்காய் சாப்பிடாது. அதனால் அவர் இல்லை, அவங்க வீட்டில் இருக்காங்க. நான் வந்து இந்த மாங்காய் போடுறது எங்களுக்காக தான் போடுறேன். அவன் மாங்காய் எதுமா போட்டணுமா, புளிக்குதுமானுமா. அதனால் நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டு ஒரு கொதி கொதிக்கிட்டோம். அப்புறமா நம்ம மீனை போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி தேவையில்லை, சும்மா கொஞ்சம் இந்த முட்டையில் அந்த காரம் ஊறுறதுக்கு மட்டும்தான். உப்பு எல்லாம் போட்டாச்சு, வேகட்டும். அவ்வளோதான்ப்பா, குழம்பு கொச்சிட்டு இருக்கோம். மாங்காய் போட்டோமா, அது வந்துச்சு. நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம். மீன் வந்து போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் வந்து இது வந்துட்டுருக்கலாம். முட்டை இப்போ அப்படியே நம்ம வந்து ஒரு தொழி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தட்டு போட்டு முடியும். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு, ஆனால் ஏன்பா அந்த அடுத்த வருஷம் எனக்கு கோபமாக வருது. என் பையன் வாங்கி கொடுத்தாரு இந்த அடுப்பு, கிரைண்டரு, அடுப்பு, அந்த எண்ணெய் பாட்டில், இந்த தண்ணி கரண்ட் அடுப்பில் சூடு பண்ணுறது, கரண்டில் அப்படியே அடுப்பில் இந்த சுவிட்சை போட்டு அந்த தண்ணி தானே சூடாகிடுது. ஒரே செகண்டுங்க அந்த சூடாகுது.
அவ்வளோதான்ப்பா. இப்போ வந்து நம்ம கொதிக்கிட்டோம், மீன் கொதிச்சு வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து முட்டை யாராச்சும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இது மட்டும்தான் ஒரு கொதி நல்லா கொதித்த பிறகு ஸ்லோ பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து மீன் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் கொதிக்கிட்டோம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. முட்டை இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வேற முட்டை கிரேவி ரெடி. இப்போ வந்து மீன் குழம்பு நல்லா இதுவாகிடுச்சுப்பா. இப்போ நல்லா வெந்துடுச்சு, மீன் உடஞ்சிடுச்சு பாருங்க, வெந்துடுச்சு. அதனால் ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் வடிச்சிட்டேன்ப்பா, சாதம் வடிச்சிட்டேன். கொஞ்சம் தான் வடிச்சிருக்கேன், கொஞ்சம். ஆஃப் பண்ணிடலாம், எல்லாத்துக்குமே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். முட்டை ஓகேவா? ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம. சாதம் எங்கள் வீட்டில் வாங்க சாப்பிட்லாம். சாதம் தான் ஒரு அளவுக்கு தான் வச்சுருக்கேன். சாதம் வடிச்சிருக்கேன், மீன் குழம்பு வச்சுருக்கேன், எறா முட்டை தொக்கு பண்ணியிருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொபைல் ஸ்க்ரீன் டச் பண்ணுங்க, லைக் வரும். எல்லோருக்கும் மதிய வணக்கம். இந்த சண்டே எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சமையல் வேலை முடிஞ்சிருச்சுப்பா, அவ்வளோதான். சாயங்காலம் ரிசப்ஷன் போகணும். ரிசப்ஷனும் ஒரு மஞ்சள் நீராட்டு. அதனால் இப்போ இல்லைன்னா இந்நேரம் வந்து குளிச்சுட்டு தான் வேலையை செஞ்சுருப்பேன். ஆனால் ரிசப்ஷன் போட்டால் லேட்டாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய உறவுகளாகிய உங்களிடம் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்ன லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க கமெண்ட் போடுங்க, எப்படி இருக்குது என்ன அப்படின்னு போட்டுருங்க. அவ்வளோதான், முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பாருங்கள், இல்லைன்னா கூட இல்லைன்னு சொல்லுங்கள், பரவாயில்ல. சரியா? பாய்.